ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் 65 ஸ்டைலில் காலிஃப்ளவரை வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சுடும்போதே எல்லாமே காலி ஆயிருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காம்போடு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண வேணாம், கொஞ்சம் காம்போடு கட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டு ஒரு கொதிக்கவும் எடுத்து வச்சுருவோம். ரொம்ப வேக வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், அது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு அதுவும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ காரத்துக்கு நல்லா ஒரு 1.5 ஸ்பூனு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். இது காஷ்மீர் சில்லி தூள் சேர்த்துருக்கேன் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போதும் கல் உப்பு போட்டதுனால பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கிறணும். எடுத்த உடனே தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் தண்ணியாக போச்சுன்னா அந்த சிக்கன் 65 ஸ்டைலுக்கு வராது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். பிசைய நல்லா அந்த கோட்டிங் ஒட்டிக்கிறங்க. நீங்கள் அவசரப்பட்டு தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போத்தே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருவோம் மூடி போட்டு. இப்போ மூடி போட்டு எடுத்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை ஒன்றா உள்ளே இறக்கிடுவோம். பாருங்கள், நான் பொடியாகவே கட் பண்ணலை, எல்லாம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்து எடுக்கும்போது அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மாவே குழந்தைகளுக்கு வறுவல்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி கரகர மொறுன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப குழந்தைங்க விரும்பி அடிக்கடி கேட்பாங்க. இப்போ காலிஃப்ளவருமே விலை ரொம்ப சீப்பாக கிடைக்கிதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்குருவோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மொறுன்னு இருக்கும். மேலே கோட்டிங்லாம் கொடுத்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் அந்த ஷேப்பில். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதையும் நம்ம எண்ணெயில் ஒன்றா போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி போட்டாலும் அது ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா பிசைஞ்சது அந்த மாதிரி. பாருங்கள், உடனே போட்டுட்டு உடனே கிளறி விடுறேன். ஆனால் பிடிக்கலை, ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. பாருங்கள், இப்படி நம்ம பிரட்டி விட்டுக்குருவோம். மறுபக்கத்தையும் பார்க்கும்போதே தெரியுது, நல்லா கலரோட நல்லா கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோட ஒரு டீ காஃபி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் 65 சிக்கன் 65 ஸ்டைலில் சும்மா ஜம்முன்னு செஞ்சிட்டோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி,
வணக்கம்.